அமெரிக்காவின் மின்னேசோட்டா மாகாணத்தின் மினியாபோலிஸ் நகரில் ஜார்ஜ் பிளேட் என்கிற கருப்பினத்தவர் ஒரு கடைக்கு செல்கிறார். அவர் அங்கே வாங்கும் பொருட்களுக்கு கடைக்காரரிடம் $20 கொடுக்கிறார். அது கள்ள நோட்டு போல இருப்பதாக சந்தேகித்த கடைக்காரர் ரகசியமாக போலீசுக்கு தகவல் கொடுக்கிறார். உடனடியாக அங்கே வரும் போலீசார் சந்தேகத்தின் பெயரில் ஜார்ஜ் பிளேட்டை மடக்கி பிடிக்கிறது. டெரக் சவின் என்கிற போலீஸ் அதிகாரி ஜார்ஜ் பிளேட்டை தரையில் தள்ளி அவரது கழுத்தில் தனது கால் முட்டியை வைத்து பலமாக அழுத்துகிறார். பிளேட் மூச்சுவிட முடியாமல் துடிதுடிக்கிறார். ஆனாலும் அந்த போலீஸ்காரர் தனது பிடியை தளர்த்தவில்லை. மூச்சுவிட முடியாத ஜார்ஜ் பிளேட் சம்பவ இடத்திலேயே உயிரிழக்கிறார். இதுபோல் 1000 நிகழ்வுகள் அமெரிக்க மண்ணில் நிகழ்ந்திருந்த போதிலும் இந்த சம்பவம் வழக்கத்தனமாக இருந்துவிடவில்லை. இந்த சம்பவம் நிகழும் போதே அதை 18 வயது இளம்பெண் டார்னெல்லா பிரேசியர் தனது கைபேசியில் காணொலியாக பதிவு செய்தார். இந்த காட்சி உலகம் முழுவதும் உள்ள தொலைக்காட்சிகளில் சமூக ஊடகங்களில் ஒளிபரப்பானது. அமெரிக்காவில் வாஷிங்டன் தான் ஜார்ஜ் பிளேட் போராட்டங்களின் மையமாக இருந்தது. வாஷிங்டன் நகரில் தொடங்கிய போராட்டங்கள் உலகம் முழுவதுமே காட்டுத்தீயாக பரவியது. வெள்ளை மாளிகைக்கு அருகில் பிளாக் லவர்ஸ் மேட்டர் பிளாசா என்கிற ஒரு போராட்ட மையம் ஏற்படுத்தப்பட்டது. தினசரி அங்கே ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டார்கள். அங்கிருந்துதான் இணையத்தில் பல ஹேஷ்டாக்குகள் உலகில் வலம் வந்தன. பிளாக் லிவ்ஸ் மேட்டர், we can breathe என்கிற வார்த்தைகள் உலக மக்களை ஒன்றிணைத்தன. Enough is enough, stop killing us, justice for George Floyd போன்ற பதாகைகள் உலக மக்கள் ஏந்தினார்கள். அமெரிக்காவுக்கு வெளியே லண்டனில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. லாரி ஓட்டுநரான பெல்லி முஜிங்கா கோவிட்டின் முதலாம் அலையில் உயிரிழந்தார். கோவிட் தொற்றின் ஊடே கடுமையான பணி சுமையில் அவர் வேலை செய்த போது தன்னுடன் வேலை செய்த ஒரு வெள்ளையர் காரி உமிழ்ந்ததை பற்றி மனவேதனையுடன் பகிர்ந்திருக்கிறார். பெல்லி முஜிங்கா இறந்து 1 மாதத்துக்கு பிறகு ஜார்ஜ் பிளேட் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட போது லண்டனில் நடைபெற்ற போராட்டங்களின் உந்து விசையாக பெல்லி முஜிங்காவே இருந்தார். பெல்லி முஜிங்கா வழக்கில் போதிய சாட்சியங்கள் இல்லை என விசாரணை அதிகாரிகள் அதை மூடியிருந்த போது இந்த முறை நடைபெற்ற போராட்டங்களின் விளைவாக பிரிட்டனில் உள்ள இனவாதம் வெட்ட வெளிச்சமானது, அம்பலப்படுத்தப்பட்டது. லண்டனில் காலனிய காலத்தின் பெருமிதங்களாக எஞ்சியிருந்த அடிமை வணிகர்களின் சிலைகள் அடித்து நொறுக்கப்பட்டன. பல இனவாத அரசியல் தலைவர்களின் சிலைகள் சேதப்படுத்தப்பட்டன. வின்ஸ்டன் சர்ச்சிலின் சிலை மீது இவர் ஒரு இனவாதி என்ற ஸ்ப்ரே பெயிண்டால் எழுதினார். லண்டனில் உள்ள அமெரிக்க தூதரகம் முன்பாக 20,000 பேர் திரண்டனர். லண்டனில் உள்ள பாராளுமன்ற சதுக்கத்துக்கு பெரும் ஊர்வலமாக போராட்டக்காரர்கள் சென்றார்கள். பிரிட்டனில் உள்ள இனவாதத்தை ஆராய அரசு ஒரு குழுவை அறிவித்தது. நியூசிலாந்தின் பூர்வ குடிகளான மாவோரிகள் மற்றும் பசிபிக் தீவினர் மீதான வெள்ளையர்களின் வன்மம் குறித்த உரையாடலை இந்த போராட்டங்கள் தொடங்கி வைத்தன. வெலிங்டனில் நடைபெற்ற போராட்டத்தில் மட்டும் 20,000 பேர் திரண்டனர். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னிலும் சிட்னியிலும் நிகழ்ந்த போராட்டங்கள் அங்கேயுள்ள அபார்ஜின மக்களின் உரிமைகள் குறித்த உரையாடலை மேலும் சூடுபிடிக்க செய்தன. பல்வேறு ஆப்பிரிக்க தேசங்களை தனது காலனிகளாக அடிமைப்படுத்தி வைத்திருந்த பிரான்சில் போராட்டங்கள் பெரிய அளவில் நடைபெற்றன. ஜார்ஜ் பிளைட் போலவே பாரிஸில் ஆதம் த்ரோவோரோ கொல்லப்பட்டார். அவர் மீது 3 காவலர்கள் தங்களின் முழு பலத்தையும் புரோகித்து கொன்றனர். ஆனால் காவலர்கள் மீது எந்த வழக்கும் இல்லை. எங்களுக்கு விவாதங்கள் வேண்டாம், நீதி மட்டுமே வேண்டும் என்று மக்கள் பெரிய அளவில் திரண்டார்கள். கொலம்பியாவில் கோவிட் நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்பதற்காக ஆண்டர்சன் அர்போலாடாவுடன் அவரின் நண்பர்கள் 3 ஜார்ஜ் பிளேட்டை போலவே கொல்லப்பட்டார்கள். 17ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவுக்கு கூட்டமாக கப்பல்களில் அழைத்து கொண்டு வரப்பட்ட ஆப்பிரிக்க மக்கள் அங்கே வெள்ளை எஜமானர்களுக்கு அடிமையாக உழைத்து கிடந்தார்கள். அவர்களை அடுத்து லத்தீன் அமெரிக்கர்கள், ஆசியர்கள் என பல அலைகளாக அடிமைகள் அமெரிக்க மண்ணில் இறக்குமதி செய்யப்பட்டார்கள். அமெரிக்க நிலத்தின் பூர்வ குடிகளான செவ்விந்தியர்களைப் போலவே இவர்கள் அனைவருமே கடுமையாக ஒடுக்கப்பட்டார்கள். கருப்பர்கள் எவ்வாறு தங்களின் உயிரை தக்க வைத்துக் கொண்டார்கள் என்பதை அறிந்து கொள்ள விரும்புவர்கள் அலெக்ஸ் ஹேலியின் வேர்கள் அதாவது ரூட்ஸ் நாவலை படிக்கவும். பாகுபாடுகளை, ஒடுக்குமுறைகளை இனியும் சகிப்பதில்லை என கருப்பின மக்கள் தங்களின் எதிர்ப்பை தெரிவிக்க தொடங்கினார்கள். கருப்பின மக்களின் உரிமை போராட்டங்கள் 20ஆம் நூற்றாண்டில் தான் பெரிய அளவில் சூடுபிடித்தன. மால்கம் எக்ஸ், மார்ட்டின் லூதர் கிங்ஸின் குரல்கள் கருப்பின மக்களுக்கு உரிமைகளை பெற்றுக் கொடுத்தன. வாக்குரிமை, நியாயமான நீதி விசாரணை, அரசு வேலைகளுக்கு விண்ணப்பிக்கும் உரிமை, கல்வி கற்கும் உரிமை, பொது கட்டமைப்புகளை பயன்படுத்தும் உரிமைகள் என சிவில் உரிமைகளின் சகாப்தம் 1960களில் தான் தொடங்கியது. இத்தனை வரலாற்று உரிமைகள் கிடைத்த போதும் இன்றைக்கும் அமெரிக்காவில் 1 மணி நேரத்திற்கு ஒரு கருப்பவரை அமெரிக்க காவல்துறை கொலை செய்கிறது போன்ற புள்ளி விவரங்கள் வேதனை அளிப்பதாகவே உள்ளன.
ஜார்ஜ் ஃப்ளாய்டுக்கு நீதி கேட்டு போராட்டங்கள் நடைபெற்ற போது அது கருப்பின மக்களின் போராட்டமாக இருக்கவில்லை. அதில் எல்லா நில பேதங்களை கடந்து மக்கள் சங்கமித்தார்கள். குடும்பமாக குழந்தை குட்டிகளோடு தங்களின் இசைக்கருவிகளோடு கூடாரங்களோடு மக்கள் சாரையாக குவிந்ததுதான் எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையின் குறியீடாக இருந்தது. நீதி இல்லையேல் அமைதி இல்லை என்பதே உலகம் முழுவதும் கிளர்ந்தெழுந்த மக்களின் குரலாக இருந்தது. இந்தியாவில் 2000 ஆண்டுகளாக அமலில் இருக்கும் சாதி என்கிற உலகின் ஆக கொடூர நடைமுறை விதவிதமான சட்டங்கள் போட்டும் இன்னும் உயிர்ப்புடன் தான் இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் இந்தியாவில் எத்தனை ஜார்ஜ் ஃப்ளாய்டுகள் கொல்லப்படுகிறார்கள், எத்தனை பாலியல் வன்முறைகள் கொடுமைகள் நடக்கின்றன, வீடுகள் எரிக்கப்படுகின்றன என்பது குறித்து இந்திய அரசின் தேசிய குற்றப்பதிவு பணியகம் வருடம் புள்ளி விவரங்களை வெளியிட்டபடியே இருக்கிறது. தலித் மற்றும் பழங்குடியினர் மீது இந்திய சமூகத்தில் நடைபெறும் பாகுபாடுகள், வன்கொடுமைகள் அனைத்தும் இங்கே தற்செயல் நிகழ்வுகள் அல்ல, மாறாக ஒரு கட்டமைக்கப்பட்ட நடைமுறையாகவே உள்ளது. இந்தியாவில் உள்ள தீண்டாமைகளின் வடிவங்கள் உலகில் வேறு எங்கும் இத்தனை நுட்பமாக இருப்பதாக தகவல்கள் இல்லை. இன்றைக்கும் இங்கே ஊர் சேரியாகவே நம் மக்கள் பிரிந்து வாழ்கிறார்கள். ஜார்ஜ் ஃப்ளாய்ட் போராட்டங்களைப் போல இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது தினசரி நிகழும் வன்கொடுமைகளுக்கு ஏன் இந்தியர்களும் உலகத்தரும் குரல் கொடுப்பதில்லை என்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். இந்தியர்களில் முற்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்தான் இந்த வன்கொடுமைகளை புனிதத்தின் பெயரில் நிகழ்த்துகிறார்கள். அவர்கள் இந்த போராட்டங்களில் பங்கு கொள்ள மாட்டார்கள். இந்தியாவில் தினசரி நிகழும் வன்கொடுமைகளை, கொலைகளை, ஆவண கொலைகளை, வீடுகள் எரிப்பை, பாலியல் வன்கொடுமைகளை, உயர்கல்வி நிறுவனங்களின் தலித் மாணவர்களின் தற்கொலைகளை இந்திய ஊடகங்கள் பங்கு சந்தையின் குறியீடுகளைப் போல முதன்மை செய்திகளாக தினசரி வெளியிட்டால் நிச்சயம் உலக மக்கள் இந்தியாவின் இந்த அகோர நிலைக்கு எதிராக நம்முடன் கைகோப்பார்கள். ஐநாவில் நாம் அவ்வப்போது உதிர்க்கும் வசுதேவ குடும்பகம் என்கிற வெற்று வார்த்தை அர்த்தம் பெற வேண்டுமெனில் சாதி மதங்களை கடந்து இந்த வன்கொடுமைகளுக்கு எதிராக குழந்தை குட்டிகளுடன் இந்தியர்கள் அனைவரும் தன்னெழுச்சியாக பொதுவெளியில் திரள வேண்டும். அந்த நாளில்தான் உலக அரங்கில் நாம் மனிதரை மனதார பாகுபடற்ற தேசமாக அறிவித்துக் கொள்ள இயலும். இதை பற்றின உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் இதே போன்று அப்டேட்டான ஹிஸ்ட்ரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஹிஸ்ட்ரி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.